விஜயும் மல்லியும் ஒன்றா சேர்ந்து காதலிக்கணும், ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நாம் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் நடக்கவே இல்லை. அதுக்காக நம்ம வெண்பா குட்டியும் அன்னபூர்ணி பாட்டியும் கூட நிறைய ட்ரை பண்ணாங்க. ஆனால் அப்போல்லாம் நடக்காத விஷயம் இப்போது தானாகவே நடக்குது. மல்லி விஜய் ஒரு ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டாருன்னு கொடுக்கறதுக்காக தான் ஆஃபீஸ் போனாங்க. ஆனால் முதல்ல விஜய் லைட்டாக மல்லி மேலே கோவப்படுற மாதிரி காட்டினாலும் அதுக்கப்புறமா விஜய் மல்லியை புரிஞ்சுக்கிட்டு, ஸோ மல்லி நமக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கா அப்படிங்கிறத விஜய் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க, நம்ம விஜயும் மல்லியும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நேரம் பார்த்து நம்ம செக்யூரிட்டி எதுவுமே தெரியாமல் கதவை மூடிட்டு போயிட்டாரு. எந்த கதவை? நம்ம ஆஃபீஸ் கதவையே. ஸோ நம்ம விஜயும் மல்லியும் உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரில. 2 பேரும் இப்போ நல்லாவே லாக் ஆகிட்டாங்க. உள்ளே இருக்கும்போது நம்ம மல்லி விஜய்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு உங்களுக்கு? இன்னமும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லை மல்லி, எனக்கு இப்போ என்ன பண்ணுன்னு தெரில. ஆமாம், உன் ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்க, நான் வர அவசரத்தில் ஃபோனை வீட்டில் வச்சு வந்துட்டேன். ஐயோ போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். இப்போது நாம் எப்படி வெளியே போக போகிறோம்? என்ன கேட்டால் எனக்கு தான் தெரியும், இது உங்கள் ஆஃபீஸ் சார். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தானே எல்லாம் தெரியும், எனக்கே தெரியும் அப்படின்னு முதல்ல மல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. விஜய் இருந்தாலும் மல்லிகிட்ட முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அன்பாகவே பேசுகிறாரு. ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் இப்போது நல்லா தான் பேசுவீங்க, ஆனால் உங்கள் அக்காவை பார்த்தா மட்டும் வேறு மாதிரி பேசுவீங்க. அதனால் நான் ஒரே மாதிரியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு மல்லி விஜய் மேலே கோபமாக பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் மல்லிக்கும் விஜய் மேலே எந்த கோபமும் கிடையாது. என்னதான் இருந்தாலும் விஜய் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாரு அப்படிங்கிற சின்ன வருத்தம் மட்டும் மல்லிக்கு எப்போதுமே இருக்குது. இங்கே மல்லி விஜயும் லைட்டாக ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்படியே மல்லி லைட்டாக தூங்குறாங்க. விஜயும் மல்லி தூங்கிட்டாங்கன்னு நினச்சி, மல்லி என் மேலே கோபப்படாத மல்லி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் மல்லி. ஒரு கட்டத்தில் வெண்பாவுக்காக தான் நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேன். அது உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் போக போக வெண்பா விட எனக்கு நீ முக்கியமாக போயிட்ட. நீ இல்லாமல் வெண்பா இருந்தாலும் இருந்துருவா, ஆனால் என்னால் இருக்க முடியாது மல்லி. நான் உண்மையில் அதிகமாக கோவப்படுறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது மல்லி. நான் முன்னாடி மாதிரி ரொம்ப உன்கிட்ட க்ளோஸாக இருந்தால் எங்கே நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவேன்னு பயமாக இருக்குது. அதான் கொஞ்சம் நானே உன்னை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறேன். அதோட நான் உன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசினா எல்லாருமே உன்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அது உனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நான் உன்னை வெறுக்கிற மாதிரியே இருக்கேன். அதனால தான் உனக்கு யாராலையுமே எந்த பிரச்சனையும் இல்லை மல்லி. அதுக்காக எனக்கு உன்னை பிடிக்காதுன்னு இல்லை மல்லி அப்படின்னு இங்கே நம்ம விஜய் வந்து மல்லிக்கிட்ட தூங்குறாங்கன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மல்லி தூங்கவே இல்லை, எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை மல்லி, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மல்லி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் மல்லி, அப்படி இப்படின்னு இங்கே விஜய் வந்து மல்லிகிட்ட பேசுகிறாரு. மல்லிக்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. விஜய் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஆசை இருக்குது, ஆனால் விஜய் இதை வெளிக்காட்டிக்காமல் இருக்கார். ஏன் இப்படி இருக்காரு? அதை நம்மள்ட்ட சொன்னால் என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி மல்லி யோசிச்சுருக்காங்க. இங்கே அப்படியே 2 பேர் தூங்கியும் போயிடுறாங்க. 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அடுத்த நாள் காலையில் ஏஞ்சிருக்காங்க. ஏஞ்சி வந்து பார்த்தா அப்போ தான் செக்யூரிட்டி கதவை திறக்கிறாரு. நைட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி பாட்டி, வெண்பா வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல, இல்லை டாடா வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ராஜேஸ்வரியும் தம்பி வரட்டும், நான் சேர்ந்து சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்ல, அன்னபூர்ணி ஒன்று அப்படியா, சரி சரி, அப்போ நீங்கள் யாரும் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜய்க்கு ஃபோன் போகவே இல்லை. ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னாச்சு, ஏன் விஜய் கால் போக மாட்டேது அப்படின்னு இவங்களாம் யோசிச்சுட்ருக்காங்க. ஆமாம், இந்த மல்லி எங்கே போனான் அப்படின்னு சொல்லி அப்போ தான் ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, மல்லி காலையில் ஆஃபீஸ் போனான். ஆஃபீஸ்க்கா? அவன் எதுக்கு போனான்? விஜய் தம்பி ஏதோ முக்கியமான ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிட்டாரான். அதை எடுத்துக்கிட்டு மல்லி காலைல ஆஃபீஸ் போனான். ஆனால் இது வரைக்கும் என்ன தெரியல பாப்பா, வரவே இல்லை அவ அப்படின்னு சொல்ல, அப்போது 2 பேரும் சேர்ந்தீங்க வெளியே போயிருப்பாங்களோ அப்படின்னு அன்னப்பொண்ணு சொல்லவும், ரஞ்சிதா அவனே செம்ம டென்ஷனாக வராங்க. ராஜேஸ்வரி, அப்போலாம் எனக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மல்லிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும், மல்லி ஃபோன் இங்கே இருக்குது, மல்லி ஃபோனை மறந்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லவும், இங்கே ராஜேஸ்வரிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. ரஞ்சிதா அவனே சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் வாங்கம்மா, நம்ம போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸ் போய் பார்த்தா ஆஃபீஸ் பூட்டி இருக்குது. அப்போது இங்கேருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. வேறு எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் செம கோவம் வருது. என்ன இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு 2 பேரும் செம டென்ஷனாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் தான் இங்கே செக்யூரிட்டி கதவை திறந்து பார்க்கும்போது நம்ம விஜயும் மல்லியும் உள்ளே இருக்கிறது தெரியுது. உடனே செக்யூரிட்டி விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் விஜய் செக்யூரிட்டி தனியாக அடிச்சுட்டு போயிட்டு, பரவாயில்லைங்க, நீங்கள் எங்களை ஒரே ஆஃபீஸில் வச்சு மூடிட்டு போனது கூட ஒரு விதத்தில் நல்லதாக போச்சு. என்னை பற்றி மல்லியை பற்றி நானும் நிறையா புரிஞ்சுக்கிட்டோம், நல்லா பேசிட்டோம், பழைய மாதிரி நாங்கள் மாறிட்டோம், அதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு விஜயும் மல்லியும் வீட்டுக்கு போகிறாங்க. மல்லியை பார்த்தா இங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும்
ஏய் மல்லி, எங்கிட்டு போன நைட்டு ஃபுல்லாக? உனக்கு என்ன வேலை இந்த வீட்டில்? வெண்பா பார்த்து தானே வேலை. அப்படி இருக்கும்போது வெண்பாவோட நீ இப்படி எங்கே போன? அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஒரு கட்டத்தில் விஜய் உடனே கோவப்பட்டு, அக்கா இப்போ எதுக்கு கத்துறீங்க? மல்லி என் கூட தான் இருந்தா. நானும் மல்லி தான் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, என்ன விஜய் இப்படி சொல்கிற? அவள் வேலையே மல்லியை இவ்வளோ வெண்பா பார்த்துக்கிறது தானே. அப்புறம் வெண்பா யார் பார்த்துக்கிறது? அக்கா, நீங்கள் ஒன்றும் பார்த்துக்கல. அதான் அன்னபூர்ணிமா இருக்காங்களே, அவங்க பார்த்துக்கிட்டாங்களே. அப்புறம் என்ன பிரச்சனை? நான் தான் சொல்கிறேன்ல, நான் தான் அழைச்சிட்டு போனேன்ட்டு. மல்லி அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து நான், மல்லி என்னுடைய மனைவி. அப்படி இருக்கும்போது மல்லியை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படாமல் அமைதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு, மல்லி நீ உள்ளே போ அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. உடனே மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. இங்கே ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் ரொம்ப அசிங்கமாக போயிடுது. மல்லி லைட்டாக போயிட்டு திரும்பி ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் பார்த்து லைட்டாக கண் அடிச்சுட்டு போகிறாங்க. அதை பார்த்து உச்சக்கட்ட வயிற்றுச்சல்ல ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் நிற்கிறாங்க.